ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முட்டை பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேயில் இருக்க தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ முட்டையை வேக போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 1, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூவு, 3 ஏலக்காய். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் இப்போ எடுத்து வச்ச பொருளெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா இது பொரியிற வரைக்கும் கிண்டிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கைப்பிடி புதினா, மல்லி, பச்சை மிளகா. இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுக்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். மிக்சியில் நம்ம ஆற வச்ச மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா கறியிடக்கூடாது. இப்போ வேக வச்ச முட்டையை கீறி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா செய்யாட்டி கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. வீட்டு அரிசினா 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி அரிசி சேர்த்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கரிக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு பண்ணுறப்ப டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு இப்போ எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் அரிசி உதிரியாக வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை மசாலாவை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.